Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது லாரி ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வரும் போபன் மேத்யூ என்பவர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருங்காட்டுக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னால் சென்ற கார் திடீரென பிரேக் பிடித்ததால் இவர் கார் மீது மோதி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து கீழே விழுந்த போபன் மேத்யூ மீது பின்னால் வந்த லாரி ஏறியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போபன் மேத்யூவின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருத்தணியில் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் சாகசம் செய்து வருவது பொதுமக்களை வேதனையடைய செய்துள்ளது. அரசு பேருந்துகளில் படிக்கட்டில் தொங்கியவாறு சாகசம் செய்யும் பள்ளி மாணவர்கள் பேருந்து பின்னால் ஓடி வந்து ஆபத்தான முறையில் பேருந்தில் பயணம் செய்கின்றனர். எனவே பள்ளி மாணவர்களை காவல்துறையினர் எச்சரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனை அருகே பயணிகள் நிழற்கொடை இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அப்பகுதியை சுற்றியுள்ள பல கிராமங்களில் இருந்து நோயாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். எனினும் போதுமான பேருந்து வசதி இல்லாததால் நோயாளிகள், பொதுமக்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இதனால் Taste the Daily.